வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிரவார டைம்லேயே சுக்கிரவார பூஜை பண்ணியாச்சு. கல்லுப்பும் சாமிக்கு ஒரு நீர் மாற்றி வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுருந்தேன். நெய்வேத்தியமாக அவலில் ஏலக்காய் வெல்லம் போட்டுட்டு வச்சுருந்தேன். இந்த கல்லுப்பு பெட்ரூம் பக்கத்து ரூம் எல்லா ரூம்லேயும் ஒரு ரூம்லேயும் ஒரு பவுல் ஃபுல்லாக கல்லுப்பு நிரப்பி வச்சுருவேன். மந்த்லி ஒன்ஸ் போல் அதை எடுத்து திருப்பி மாற்றிட்டு வேறு ஒன்று வைக்கிறத வழக்கம் இருக்குது. சாமிக்கு வேறு என்ன தண்ணி வச்சாலும் தினமும் ஒரு வெள்ளி டம்ளரில் தண்ணி குடிக்கிற தண்ணி ஒரு டம்ளரில் எப்பயுமே தினமும் மாற்றணும். அதுக்கு ஒரு டம்ளரில் தண்ணியாக வச்சுருப்பேன் தண்ணி. அப்புறம் வெளியே துளசிக்கு அங்கேயும் பூஜை பண்ணியாச்சு. நான் பால்கனிலே துளசி செடி வச்சுருக்கேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுன்றதுனால பால்கனியில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த திருச்செந்தூரில் வாங்கினது இந்த ஃபோட்டோ. திருச்செந்தூர் முருகர் திருச்செந்தூரில் கோவிலே கொடுத்தாங்க. அந்த வேலும் அந்த சேவல் கொடி எல்லாமே கோவில் கொடுத்தது தான். டிவியில் கனகதாரா ஸ்தோத்திரம் ஓடிட்டுருக்கு. எப்பயுமே வெள்ளிக்கிழமை பூஜை நடக்கும்போது காலையில் கனகதாரா ஸ்லோகம் போடுறது ரொம்ப விசேஷம். இதுக்கப்புறம் குபேர ஸ்லோகம் வரும். அதுக்கப்புறம் லக்ஷ்மி இதெல்லாம் காலையில் வெள்ளிக்கிழமை போடுறது ரெகுலராக வழக்கமாக இருக்குது. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 7க்குள்ளே இந்த பூஜை முடிச்சாச்சு. துளசி இந்த இடத்துல பால்கனியில் தான் நாங்கள் வச்சுருக்கோம்.